வணக்கம் நண்பர்களே! கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு பரபரப்பான கட்டத்தில நம்ம பரமேஸ்வரி பாட்டிய குழிக்குள்ள அப்படியே போக வச்சுறாங்க. "இந்த பாரும்மா, உன்னோட பேரே சிலைய கொண்டு வர்றது மாதிரி தெரியல. அதனால நீ கொடுத்த வாக்க காப்பாத்தணும்ல. அது இப்ப குழிக்க போயே ஆகணும். அப்படியே உன் பேரை சிலைய கொண்டு வந்தா நீ உயிரோடி தான் இருப்ப." அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, குழிக்குள்ள நம்ம பரமேஸ்வரி பாட்டிய இறக்கி விடுறாங்கங்க. நம்ம பரமேஸ்வரி பாட்டி இறந்து போவா. கண்டிப்பா சிலை கிடைக்க போறது இல்ல. கண்டிப்பா கும்பாபிஷேகம் நடக்காம போவும். இந்த டிரைவர் பையலுக்கு சரியான ஆப்பு அப்படின்னு சந்திரகலா காவல் இருக்காங்க. ஆனா சந்திரகலா முகத்துல கரிய பூசி தெறிக்க விடுறாங்க நம்ம ராஜா. சிலைய அதோட பரமேஸ்வரி பாட்டி குழிக்குள்ள இருந்தவங்கள கைய கொடுத்து இனி வெளியே கொண்டு வாங்கம்மா. அந்த அம்மா தான் எந்த தப்பும் செய்யல அப்படின்னு நிரூபணம் ஆயிற்று. இப்போ தப்பு செய்தவன் சிவனாண்டி தான். சிவனாண்டிய குளிக்க போட்டு மூட வேண்டியதான் அப்படின்னு அதிரடியா ஊர் மக்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான ஒரு பெரிய பரபரப்பு கட்டம் தான் நம்ம பரமேஸ்வரி பாட்டி கிட்ட ஆளாளுக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என்னம்மா, என்ன நீ டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா சரிப்படாது. நீ குழிக்குள்ள போக வேண்டியதா. நீ கொடுத்த வாக்க இப்ப காப்பாற்றணும். உன் மருமக சிலையை திருடலைன்னு சொன்னால, அப்போ குழிக்குள்ள இறங்கி நிரூபி சிலையை திருடலை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிவனாடி கூட சேர்ந்து ஊர் மக்களும் கொந்தளிக்க ஆரம்பிட்டாங்க. அம்மா, வயசான காலத்தில் இவங்க பேச்செல்லாம் கேட்டு நீ உள்ளுக்க இறங்கன்னா கண்டிப்பாக மாப்பிள்ளை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, சிலையை கொண்டு வருவாங்கம்மா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜராஜாவும் நம்ம ரேவதியும் சொல்கிறாங்க. பாட்டி, இதெல்லாம் செய்யாதுங்க பாட்டி அப்படின்னு எல்லாம் சொல்லாங்க. இல்லை ரேவதி, நான் ஊர் மக்கள்கிட்ட கொடுத்த வாக்கை காப்பாற்றனால நம்மளே வாக்கை மீறலாமா சொல்லு. என் அப்பே முருகன் என்ன காப்பாற்றுவார், நம்பிக்கை இருக்குது. நான் இப்போ குழிக்குள்ளே இறங்கியே ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல குழிக்குள்ளே நம்ம பாட்டியை, பரமேஸ்வரி பாட்டியை இறக்கி விடுறாங்கங்க. நம்ம சந்திரகலா செம்மையாக டிரைவர் பையலுக்கு ஆப்பு. அவன் டிரைவர் பையன் வர நேரம் பாட்டி இறந்திருப்பா, கும்பாபிஷேகம் நடக்காமல் போவோம். கண்டிப்பாக அக்கா மேலே பழிய போட்டு அக்கால ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க போகிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல இனியா மாப்பிள்ளையோட ராஜ்யம் தான் அப்படின்னு சந்திரகலா செம்மையாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு வேட்டு வச்சதுங்கனாங்க. பரமேஸ்வரி பாட்டி குழிக்குள்ளே இறங்கின மறுநொடி நம்ம மயிலும் ராஜாவும் சிலையோட அதிர்ச்சி குடிக்கிறாங்க. அதோட ஏ சித்தப்பா, அந்த டிரைவர் பையன் சிலையை கொண்டு வந்துட்டான். இப்போ என்ன பண்ண, உண்மையெல்லாம் தெரியும். அந்த குருமூர்த்தி எங்கே போனா, இந்த சிலை இவனுக்கு கையில் நிற்கி இருக்கு எப்படி அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் முத்துவேலிட்ட நம்ம சிவனாண்டி சொல்ல நேரம், ஆமாமோன்னு எனக்கும் அதுதான் சந்தேகமாக இருக்குது. என்னமோ இந்த டிரைவர் பையன் பெரிய ஆளாக தான் இருப்பான். இப்போமா நம்ம திட்டத்தெல்லாம் தவிடுபடியாக்கி சொதப்பிட்டாமோன அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இனி இங்கே இருந்தால் அவ்வளோவா சரிப்படாது சித்தப்பா, இங்கேருந்து எஸ்கேப் போவோம். டிரைவர் பையலுக்கு நம்ம தான் இந்த வேலையை பண்ணோன்னு தெரிஞ்சிருக்கோம். இப்போ இங்கே கூட்டத்துக்கு முன்னாடி எல்லாத்துட்டையும் நம்மளை மாட்டி விடுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு நிற்க நேரம் தான் மயில் வாகனம் சரியாக செக்கு வச்சு பிடிக்கிறாங்க. எங்கே போகிறீங்க, ஒரு இடமும் போவேண்டா சித்தப்பா, உங்களை நிரூபிக்க முன்னே கட்டாயத்தில் இருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல சட்டையை பிடிச்சி சொட்டையை நமக்கு கேட்குறாங்க. ஏய் சிவனாண்டி, உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்ல நேரம் வெளுத்து எடுக்கிறாங்க. 5-6 அடி போட்டோம்னா சிவனாண்டி, ஆமாம், இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு எண்ணம், அதனால தான் நாங்கள் இந்த சாமுண்டீஸ்வரி மேலே பழிய போட்டோம். இந்த கும்பாபிஷேகம் நடக்கப்படாதுன்னு தான் சிலையையும் திருடணும் அப்படின்னு சொன்ன குருமூர்த்தி கிட்ட இந்த சிலையை திருடி விற்றுருக்க அதானே அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. ஆமையா, நாங்கள் விற்றோம். இந்த எல்லாமே இந்த சாமுண்டீஸ்வரிக்கு மேலே இருக்க பகைனால தான் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. இதை கேட்டோன்னா, அம்மா கடவுளே, இந்த இப்படி ஒரு சிவனாண்டி இப்படி ஒரு பழியை போட்டு நம்ம இது தெரியாமல் சாமுண்டேஸ்வரி அம்மா இந்த ஊருக்கு என்னென்னமோ நன்மை செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் மறந்து நம்ம அவங்கள சந்தேகப்பட்டு அவங்க வீட்டில் போய் வர சோதனை போட்டுட்டோமா, நம்ம மேலே தப்பு அப்படின்னு அந்த இடத்துல ஊர் மக்கள் எல்லாம், அம்மா சாமுண்டேஸ்வரி அம்மா எங்கே அப்படின்னு கேட்க நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கும் வீட்டில் இருந்தவங்களுக்கு தகவல் கிடைக்கிது. பஞ்சாயத்து கூட்டத்தில் நம்ம மாப்பிள்ளை சிலையை கொண்டு அந்த கிழவியை மீட்டுட்டான், நம்ம மேலே தப்பு இல்லைன்னு தொடச்சிட்டான் அப்படின்னு தெரியுது. அதோட அவங்களாம் கரெக்டாக நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரியும் நிற்கிறாங்க. எல்லாரும் சாமுண்டேஸ்வரிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போனா இதெல்லாம் சரிப்படாது, இந்த சிவனாண்டிய முத்துவேலும் எங்கள் அத்தைக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல நேரம் தான் சரியாக மாட்டிக்கிட்டோம், இனி இந்த டிரைவர் பையன் விட மாட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம சிவனாண்டிய முத்துவேலையும் தோழியை கலத்தி நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். செமையாக நம்ம சந்திரகலாவுக்கு கோபமும் கொந்தளிப்புமாக இருக்குது. எப்படியாவது இந்த கும்பாபிஷேகம்
நடக்காமல் போவோம், என் அக்கா மேலே பழிய விழும், என் கணவர் வந்து பழி வாங்கிட்டாரு அக்காவன்னு நினச்சா இப்போவும் வந்து நம்ம தான் மாட்டிக்கிட்டோம் போல இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதி கலங்கி நிற்கிறாங்க. என்ன சின்னத்தை உங்கள் மாப்பிள்ளையை இப்போ குழிக்குள்ளே இறக்கலாமா அப்படின்னு வந்து நம்ம மயிலு கேட்குறாங்க. அதோட நம்ம சந்திரா வந்து செமையாக வந்து துடிக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமாம் நீங்கள் வந்து எங்கள் பாட்டியை வந்து குழிக்குள்ளே இறக்கி விட்டீங்களே, இப்போ தப்பு செய்தது இந்த சிவனாண்டி தான். இப்போ ஊர் மக்கள் முன்னாடி அவனே சொல்லிட்டான். இப்போ அவனை குழிக்குள்ளே இறக்கி மண்ணை தூக்கி போடுவான். அவன் வந்து செய்த தப்புக்கு சாமி தண்டனை கொடுத்ததா இருக்கட்டுமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்ன உடனே ஐயையோ நம்ம வசமாக சிக்கிட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதி கலங்கி நிற்கிறாங்கங்க. செமையாக வந்து இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்போ தான் நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, இந்த பாருங்க இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்காதுன்னு சொன்னேன், நானே இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன், கண்டிப்பாக இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும், அதுவும் நான் நடத்தி தருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாக்கு கொடுத்துட்டாங்க. எல்லாம் ஆத்தாவோட மகிமையா மருமவளே இப்போ வாயெடுத்து கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு வந்து சொன்னால இப்போ எல்லாரும் என்ன ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் கும்பாபிஷேகத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிவனாண்டிய முத்துவேலும் கோவில் பக்கமே வராமல் இருக்கணும், இப்படியே விட்டால் சரிப்படாது, சிலையை திருடின தப்புக்கு தண்டனை அனுப்பிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிகாரிகளை வர வச்சு சிவனாண்டிய முத்துவேலையும் வந்து பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. தொல்லியை கழுத்து இழுத்துட்டு போகிறத பார்த்து நம்ம சந்திரா அப்படியே ஆட்டங்கன்னு நிற்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு செயல் செய்தாலும் எல்லாமே இந்த டிரைவர் பையலுக்கு சாதகமாகவே அமைஞ்சிச்சு, நம்ம இப்போவும் தோற்று போட்டோம் அப்படின்னு வந்து செம கடுப்பாக இருக்கிறாங்க. அதோட வந்து நம்ம சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, ஆனாலும் இந்த கிழவி வந்து நான் வந்து சிலை எடுத்திருப்பேன்னு ஊர் மக்கள் வந்து என் மேலே பழி போட்டாலும் நான் வந்து உயிரை விட தயாராக இருக்கேன்னு இந்த கிழவி இந்த குழிக்குள்ளே இறங்கினான்னா நிச்சயமாக சந்திரா இந்த கிழவி நம்ம அம்மாவை கொன்று இருக்காது போல இருக்குது, நம்ம அம்மா சாவில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அந்த ஏட்டு சண்முகம் அவர் வந்து ஒரு எவிடன்ஸ் இருக்குது செல்லுலன்னு சொன்னார்ல, அது கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் இப்போ அந்த செல்லு எங்கே இருக்குதுன்னு தான் தெரியலையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து ஆடி போய் வந்து யோசித்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். அதோட பார்த்தோன்னா நம்ம சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க அக்காளுக்கு அவிய மாமியார் மேலே வந்து ஒரு பாசம் வர தொடங்கிட்டு, இது சரிப்படாது, நான் எப்போ வந்து நம்ம அம்மா சாவுக்கு இந்த கிழவி காரணம் இல்லைன்னு சொன்னாலோ அப்போவே வந்து அவள் மாமியார் பக்கம் சாஞ்சிட்டான்னு தான் அர்த்தம். ஆனால் இதை எப்படியாவது நம்ம ஊதி பெருசாக்கணும், நம்ம அம்மா சாவுக்கு இந்த கிழவி தான் காரணம் அப்படின்னு வந்து பெருசாக்க என்ன வேலை உண்டோ அதெல்லாம் பண்ணணும். கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் அக்காலும் அந்த ராஜசேதுபதி குடும்பமும் ஒட்டவே கூடாது, அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதாட்டு தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக வந்து ஸ்கெட்சு போடாங்க. நான் மட்டும் என் கணவரோட சந்தோஷமாக வாழ முடியாமல் எங்கள் அக்கா தான் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு கொந்தளிப்பும் கோவமாட்டும் இருக்கிறாங்க. நம்ம ராஜாவும் மயில வந்து என்னங்க உங்கள் புருஷன் ஏன் இப்படி வேலை பண்ணால் எல்லாத்தையும் நாங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டு தானே இருக்கோம், இனியாவது சொல்லி வைங்க, இப்படிப்பட்ட வேலையை செய்தால் அவனுக்கு தான் நெத்தி அடி கிடைக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம சந்திரகலா ஐயோ இவன் வந்து திட்ட அளவுக்கு நம்ம ஆகி போச்சோமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதி கலங்கி நிற்கிறாங்க.